குக்கு பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம். அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் பத்தி நம்ம நேயர்களுக்கு ரொம்ப துல்லியமான பலன்களை சொல்லக்கூடியவர் திரு சுந்தரபாண்டியன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். சார், பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா, குரு பெயர்ச்சி அப்படின்னாலே மக்களுக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி வந்துரும். கண்டிப்பா. கண்டிப்பா குரு நல்லது பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதுவும் குறிப்பா இந்த வருஷம் குரு பெயர்ச்சி வந்துட்டு எல்லாரும் ரொம்ப ஆஹா, ஓஹோ அப்படின்றாங்க. ஏன்னா உச்ச குரு அப்படின்லாம் சொல்றாங்க. என்ன குரு பெயர்ச்சியில இந்த வருஷம் அவ்வளோ விசேஷம்? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நவகிரகங்கள்ல மிகப்பெரிய சுப கிரகமான நம்முடைய குரு பகவான். நீங்க சொன்ன மாரி சனி பெயர்ச்சி வந்துச்சுன்னா ஒரு பதட்டம் இருக்கும். ஐயோ! சனி பகவான் நம்மள ஆட்டி படைச்சிருவாரோ, நம்மள கஷ்டப்படுத்திருவாரோ அப்படிங்கிற தாட் இருக்கும். இந்த ராகு கேது பயிற்சி வந்தால் நிழல் கிரகங்கள் என்ன செய்ய போதோங்கிற சிந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு மனநிலை வரும். ஆனால் இந்த குரு பயிற்சி அப்படின்னாலே மனசுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக குரு வராரியா, ஏதாவது ஒரு நல்லது பண்ணிட மாட்டாரா, நம்மளுடைய லைஃப்பில் ஒரு மாற்றம் வந்துடாதா, இந்த தடுமாற்றமான விஷயங்கள் நம்மளை விட்டு கடந்து போயிடும் அப்படின்னு மக்களுடைய மனதிலேயே குரு பகவான் ஒரு ஆழமான ஒரு சக்தியை கொடுத்துருக்கார். ஸோ அப்படிப்பட்ட குரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகராசிக்குள்ளே, அதாவது மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி வர. ஏன் கடகராசிக்கு பயிற்சி வரத எல்லாருமே ரொம்ப ஓவரா, ரொம்ப என்ன சொன்னால் ஒரு பிரம்மாண்டமாக சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அதாவது குரு பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகராசி. ஏன் சார், என்ன காரணம்? அவர் கடகராசியில் தான் உச்சம் அடைகிறார். ஆமாம், சந்திரனுடைய வீடு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ சந்திரன் வீட்டுக்குள்ள வந்தாலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்துல தன்னுடைய வலிமையை முழுமையாக கொடுக்கறனால அவர் உச்ச வீட்டிலேருந்து எந்தெந்த இடங்களை, அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொருடைய பாவகத்தை பார்ப்பார். ஸோ அவருடைய பார்வை தான் அதிகமான பலன். ஏன்னா சனி பகவானுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலன் பாதிப்பும். ஆனால் குருவுக்கு ஸ்தான பலத்தை விட அவர் பார்க்கும் இடம் மிகப்பெரிய பவர்ஃபுல்லாகும் அப்படிங்கிறது விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது குருவுடைய பார்வைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வை மிகப்பெரிய விசேஷமான பார்வை. அதுக்கடுத்து எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு, குருவுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு 9ஆம் பார்வை. இந்த 5, 9 பார்வைங்கிறது அல்டிமேட்டாக இருக்கும், வேற லெவலில் இருக்கும். ஸோ அந்த பார்வைகள் மூலமாக உன்னுடைய எண்ணங்களை, உன்னுடைய செயல்பாடுகளை, உனக்கான தடைகளை தகர்த்தெறிந்து உனக்கான பாதையை வழிவகுத்து கொடுக்கக்கூடிய செயல்பாடை குரு பகவான் கொடுப்பாரு என்பது உண்மை. அது உச்ச குருவாக இருப்பதனால எந்த ஒரு சைடில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அப்படியே பர்ஃபெக்டாக இவங்க அதை லட்சியத்தை அடைய முடியுங்கிறது தான் இந்த குரு பயிற்சியோட மிகப்பெரிய ஒரு தாந்திரிகம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடத்துல தான் நம்மளுடைய சனி பகவான் உட்காந்துருக்காங்க. நீதி அரசர் 12ல் அமர்ந்த பிறகு பல நாடுகளுக்குள்ள பல பிரச்சனைகள் வந்துருக்கு. நீயா நானாம் போட்டி, அதாவது நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன்னு அவங்களுக்குள்ள மோத வேண்டிய சூழ்நிலை. இதனால் பல பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் நிறைய நாடுகள், நம்ம நாடு கூட இருக்கட்டும், பொருளாதார ரீதியான ஒரு வீழ்ச்சி அடைய வேண்டிய சூழ்நிலை நடைபெற்று இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதட்டமான நிலை மாறும். வேண்டாம், இங்கே நம்மளுடைய 2 பேருடைய ஈகோனால பல உயிர்கள் பாதிக்கப்படுது, பல குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுங்கிறத அந்த தலைவர்கள் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு குரு என்ன பண்ணுவாங்கன்னா செயல்படுத்துவார். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பதட்டமான சூழ்நிலை கொஞ்சம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே போல் பொருளாதார ரீதியான வீழ்ச்சிங்கிறது கொஞ்சம் மாறி பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உலகியல் ரீதியாக சூப்பராக இருக்குது. ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு சின்ன பாதிப்புன்னா, நம்முடைய ராகுவை இப்போ குரு பார்த்துக்கிருக்கு. ஸோ ராகு உட்காந்துருக்கு காற்று, அதாவது கும்பராசி காற்று பகுதி. ஸோ அந்த இடத்துல ராகு உட்காந்துருக்கா, குரு பார்க்கறனால கொஞ்சம் பாதிப்புகள் கம்மியாக இருக்குது. இப்போ குரு பார்வை ராகு விட்டு கடந்து ராகு என்ன பண்ணுவோன்னா அவருடைய பிரம்மாண்டத்தை காட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த வாகனங்களில் போகும்போது நிறைய விபத்துகள், கூட்டோட ஒரு கூட்டாக போனோம், ஒரு பாதிப்பு இருந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா காற்று சம்மந்தப்பட்ட புயல் காற்று அடிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும். அதே போல் காற்று மூலமாக பரவக்கூடிய நோய்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது மேக்ஸிமம் நவம்பர் வரையும் அந்த பாதிப்பு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பாதிப்பு மேக்ஸிமம் இருக்காது. ஸோ இது ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கும்போது கட்டாயமாக நன்மைகள், மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் அனைத்து ராசி என்பவர்களுக்குமே கொடுக்க போகிறோம்.
கண்டிப்பா. இப்போ உலகமே வந்து சுபிட்சமா இருக்க போகுது அப்படின்னு கேட்கும்போதே கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு வாகன ஓட்டிகள் கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு எச்சரிக்கையும் வந்து குடுத்துருக்கிறீங்க. கண்டிப்பா. இந்த குரு பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 12 ராசிகளுக்கும் எப்படி எப்படி எல்லாம் இருக்க போகுது? ஏன்னா, இந்த குரு பயிற்சி நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சிறப்பா இருக்கும். எந்த ராசிக்குமே நெகட்டிவா பெருசா எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. கண்டிப்பா. அவ்வளவு சிறப்பா வந்து இருக்கு அப்படின்னும்போது, நம்ம ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்துடலாம். முதல்ல மேஷம். மேஷத்துக்கு 7:30 சனி ஆரம்பிச்சிருச்சு. விரய சனி நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் பீதியில இருக்காங்க. இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு எப்படியான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது? அதாவது மேச ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடம் வந்து ஒரு மிகப்பெரிய வலிமையான இடம். ஏன்னா மேச ராசி அதிபதியே செவ்வாய் 4ஆம் இடத்துல தான் வலிமை இழக்கிறார். அதாவது தன்னுடைய சந்தோஷத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை கடந்த ஒரு 3 வருட காலமாக. சந்தோஷம்னா எங்கே இருக்குது, நான் எப்போ நிம்மதியாக இருப்பேன், எனக்கு நிம்மதி உண்டா இல்லையா அப்படிங்கிற கேள்வி உண்மையிலே மேசராசிக்காரங்களுடைய மனதில் அதிகமாக இருக்கும். அதுவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மேச ராசியில் பிறந்த பரணி நட்சத்திரக்காரங்க ஒரு 7 மாத காலமாக என்னடா வாழ்க்கைங்கிற ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. ஸோ அவ்வளோ ஒரு அழுத்தங்கள், வெளியே சொல்ல முடியாத ஒரு செயல்பாடுகள், இவங்க யாரை ரொம்ப கேர் பண்ணாங்களோ அவங்க மூலமாக அழுத்தங்கள்லாம் நிறையா படாதபாடு பட்டாச்சு. ஸோ இந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றத்தை குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு சென்றவுடன் மிகப்பெரிய மாற்றத்தை மேசராசி என்பவர்களுக்கு கொடுப்பார். அப்போ 4ஆம் இடத்துக்கு போனே ஃபஸ்ட்டு விஷயம், பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னா, தன்னுடைய வீட்லேயே மரியாதை இல்லை. நான் ஊர்லாம் எனக்கு பேரும் புகழும் இருக்குது, நான் என் வீட்டுக்குள்ளே இருக்கேன் சார், என் வீட்டில் என்னை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்க, என் குடும்பத்துக்காண்டி தான் நான் வாழ்கிறேன், என் குடும்பத்தில் எனக்கு மதிப்பு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய மேசராசி ஆண்களாக இருக்கட்டும் அல்லது பெண்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க போகிறாங்க. இவங்க இந்த குடும்பத்துக்காக ஓடா உழைச்சி தேஞ்சவங்கிறத அந்த குடும்ப உறுப்பினர்கள் இப்போ தான் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்க குரு பகவான் ராசிக்கு மேசராசிக்கு 8ஆம் வீட்டை பார்க்க தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக. ஸோ அதுக்கடுத்து மேச ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்க்க, மேச ராசிக்கு 12ஆம் வீடான மீன ராசியை தன்னுடைய ராசியவே குரு தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்குறனால கிட்டத்தட்ட மேச ராசி என்பவர்களுடைய இன்னல்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், கவலைகள் அடியோடு காணாமல். அது வந்து இது அர்த்தாஷ்டம குரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அர்த்தாஷ்டம குரு கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கல்களை தரும் அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா சார்? அதாவது மற்ற இடங்களுக்கு தான் என்னை பொறுத்தளவு அர்த்தாஷ்டம குரு சின்ன சின்ன அழுத்தங்களை, சந்தோஷங்களை தடை பண்ணும், அதாவது தடை கொஞ்சம் கொடுக்குங்கிறது அர்த்தம். ஆனால் இங்கே மட்டும் இந்த கடகராசியில் குரு அமர்ந்துட்டாலே இந்த ஸ்தான பலங்கிறது அடியாயிரும். ஓகே, ஆமாம், அதான் முக்கியம். ஏன்னா குரு உச்சம் பெற்றுட்டார். அவர் 3ஆம் இடத்துக்கு குருவாக இருந்தாலும் சரி, 4ஆம் இடத்துக்கு குருவாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ராசிக்கும் சொல்கிறேன். ஸோ 8ஆம் இடத்துக்கு குருவாக தனுசு ராசிக்கே இருந்தாலும் பாதிப்புங்கிறது கிடையாது. ஏன்னா அவருடைய பிடித்த வீட்டில் இருக்கனால அவர் இருந்த இடத்துலையும் நன்மை கொடுப்பார், பார்க்குற பார்வையிலையும் நன்மை கொடுப்பாருங்கிறது உண்மை. ஸோ அர்த்தாஷ்டம குருனால எந்த ஒரு பெரிய பாதிப்பும் உறுதியாக மேசராசி கிடையாது. கண்டிப்பா. இப்ப இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சொந்தமா ஒரு தொழில் கிடைக்குமா? நிறைய விரை செலவுகள், மருத்துவ செலவுகள், நிறைய பிரச்சனைகள் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு சொந்தமா ஒரு தொழில் அமைப்பெல்லாம் எப்படி இருக்கும் சார்? அதாவது காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடத்த குரு தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்கார். இவங்களுக்கும் அது 8ஆம் இடம் தான். ஸோ அப்போ 8ஆம் இடங்கள் தான் வம்பு, வழக்கு, பிரச்சனைகள், அவமானங்கள் எல்லாமே குறிக்கக்கூடிய பாவம். அதே 8ஆம் பாவம் தான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாவம். என்னன்னு தெரியலையா, ஓரமாக உட்கார்ந்தா திடீர்னு பார்த்தா அவன் பெரிய ஆள் ஆகிட்டான் அப்படிம்பாங்க. ஸோ நம்மளுடைய நம்ம கூமாப்பட்டி தலைவர் கூட இருக்கார் பார்த்தீங்களா, அந்த பிரதர்லாம் என்ன பண்ணார், அவருடைய மனசில் உள்ளதை ஒரு வீடியோ போட்டார். அவர் நினச்சிருப்பாரான்னு தெரியாது இவ்வளோ தூரம் பிரம்மாண்டமாகும். அவருடைய படிப்பு, அவருடைய திறமையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் நிறைய திறமைகள் இருந்தும் தன்னை வந்து பிரபலப்படுத்த முடியாத நிறையவே இருக்காங்க. ஸோ ஒரே ஒரு வீடியோவில் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை பெற்றார் பார்த்தீங்களா, அதுதான் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம். லாட்ரி தான் பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்ல முடியாது. லாட்ரி சீட்டு அடித்தாதான் நான் பெரிய பணக்காரனாவேன், லாட்ரி சீட்டு தான் பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு போவேன்னு சொல்ல முடியாது. ஒரு அந்தஸ்து, பொருளாதாரம் இரண்டும் கலந்த ஒரு அதிர்ஷ்டம் தான் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த நிலை அவருக்கு கிடைச்சது. அது இறைவன் அருளால் அவருடைய சுய ஜாதக ரீதியாக கிடைச்சிருக்கும். ஸோ இதே நிலை தான் இப்போ நம்மளுடைய மேசராசிக்காரங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள். ஒரு இவங்க எங்கே நிராகரிக்கப்பட்டாங்களோ, எங்கே இவங்க ஒரு அவமானம் அடைஞ்சாங்களோ, எங்கே இவங்க செய்யாத தப்புக்கு தண்டனை பெற்றார்களோ, அந்த இடத்திலிருந்து இவங்களுடைய எழுச்சி தொடங்கும். அந்த இடத்தில் இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இவங்க ஒரு உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய பாக்கியம் குருவுடைய அருளால் உறுதியாக கிடைக்கும். ஒரு விஷயம். இன்னொன்று நீங்கள் கேட்டீங்க தொழில்.
அப்போ தொழில்ஸ்தானம் அப்படிங்கும்போது 10ஆம் இடத்தை தான் தொழில்ஸ்தானமாக எடுத்துக்குவோம். ஸோ அந்த 10ஆம் இடத்தை குருவும் தன்னுடைய 7ஆம் பார்வையமாக பார்க்கறனால சொந்த தொழிலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு உறுதியாக உண்டு. புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்காரங்களும் புதிய தொழில் கண்டிப்பாக தொடங்கலாம். ஸோ பார்ட்னர்ஷிப்பில் தொடங்குவதாக மட்டும் கொஞ்சம் நிதானமாக இவங்க யோசிக்கணும். எப்பவுமே மேசராசிக்கு பார்ட்னர்ஷிப் என்பது ஒரு 2ஆம் பட்சம் தான். ஏன்னா மேசராசிக்காக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் இருப்பேன், இது ஒத்துக்கிட்டா செய்வேன் அப்படின்னு ஓப்பனாக பேசிடுவாங்க. ஆப்போசிட் பார்ட்டி எப்படின்னா, ஓ அப்படியா, செஞ்சிருவோமாங்க. செஞ்சிருவோங்கிறது என்னென்னா உன்னை வச்சு செஞ்சிருவோங்கிறத அவங்க மறைமுகமாக செய்வாங்க. ஸோ அதனால் மேசராசிக்காக சில நேரங்களில் டிப்ரெஷன் ஆவாங்க. ஸோ அப்போ இந்த காலகட்டங்களில் அவங்க தனிப்பட்ட முறையில் தொழில் தொடங்கலாம், தொழில் தொடங்கி வெற்றி பெறலாம். பார்ட்னர்ஷிப்பில் தொழில் வச்சுருக்கவங்க அவங்க பார்ட்னருடைய தவறான செயல்களோ மேபி இருந்துச்சுன்னா அது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடும். ஸோ இவங்க அந்த தொழிலை நிலையாக கொண்டு போகக்கூடிய வாய்ப்புலாம் கிரக ரீதியாக உண்டுங்கிறத பார்க்கணும். சார் அதே மாதிரி இந்த மேஷராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியால் வெளிநாட்டுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு வெளிநாடு யோகம் எப்படி இருக்குது சார்? அதாவது 12ஆம் இடம் தான் நம்மளுடைய தூரதேச பயணம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பரதேச பயணம் கூட சிலவே சொல்லுவோம். ஸோ அப்போ தூரதேச பயணம் அப்படின்னா 12ஆம் இடத்துல குரு ஒரு சுப கிரகத்துடைய பார்வை இருக்கணும், ஒரு பாவ கிரகத்துடைய தொடர்பு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நான் இந்த இடத்த விட்டு போகிறேன்டா, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களும் போவாங்க, ஏய் இங்கேருந்து நான் போகிறேன் பற்றி அங்கே போய் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிறதும் நடக்கும். ஸோ அப்போ இங்கே ஆல்ரெடி 12ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகமான நம்ம நவகிரகத்தில் பாவ கிரகமான சனி பகவான் இருக்கார். ஸோ அந்த சனி பகவான குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக நம்முடைய மேச ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு பதவி உயர்வோடு போகக்கூடிய வாய்ப்பு. பதவி உயர்னா என்ன, 10ஆம் இடத்தை பார்க்கறல, அப்போ 10ஆம் இடங்கிறது ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ இவங்க ஆட்டோமேட்டிக்காக வேலையில் எவ்வளோ டிப்ரெஷன் இருந்தாலும் அந்த வேலையில் இவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கப்பட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, வேறு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு, அதுவும் ஒரு அடுத்த கட்ட நகருக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஸோ வெளிநாடு பயணங்கள் இந்த காலகட்டம் மேசராசிக்காக யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். சார் நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன், நான் பிறந்தது நான் இந்தியாவில், ஸோ நான் பிறந்தது என்னுடைய தாய்நாட்டில், மேபி அவங்க ஒவ்வொரு தாய்நாட்டில் பிறந்திருப்பாங்க. ஸோ நான் இந்த நாட்டில் சிட்டிசன் ஆகணும் ட்ரை பண்ணுறேன், எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் சிட்டிசன் ஆகிட்டாங்க. அப்போ எனக்கு இந்த நாட்டில் நான் சிட்டிசன் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கான சிட்டிசன் கிடைக்க மாட்டேங்குன்னு வருத்தத்தோடு இருக்காங்கன்னா உறுதியாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மீண்டும் ஒரு முறை முயற்சி பண்ணாங்கன்னா கட்டாயமாக அவங்க இந்த நாட்டோட அவங்க இருக்கிற நாட்டோட சிட்டிசனாக மாறி அவங்க அந்த நாட்டிலே குடியுரிமை பெற்று ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உறுதியாக உண்டு. வெளிநாடு பயணம் உறுதியாக நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு ஆன்மீக பயணமாகவோ வேலை நிமித்தமான பயணமாகவோ செல்லக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் ரீதியாக இருக்குது. கண்டிப்பாக. அதே மாதிரி மேஷ ராசிக்காரங்க நிறைய பேர் இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கும். 90s கிட்ஸ் எவ்வளோ பேர் திருமணத்துக்காக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான திருமணம் அதே மாதிரி பிள்ளை பேர் எப்படி இருக்குது சார்? குழந்தை பாக்கியம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா குரு தான் குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு காரக கிரகம். ஸோ அப்படிப்பட்ட குரு உச்சம் பெற்றிருக்கனால குழந்தை பாக்கியம் உறுதியாக நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். என்ன குழந்தை கிடைக்கணும்? பெண் குழந்தை அற்புதமாக கிடைக்கும். மகாலட்சுமி நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு உறுதியாக மகாலட்சுமியோடைய அம்சத்தில் அந்த குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. ஸோ இவங்க மருத்துவ ட்ரீட்மெண்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்தாங்கன்னா மெடிசன் கரெக்டாக மெடிசன் அதுக்காண்டி மெடிசன் எடுத்தால் மட்டும்தான் இல்லை, கரெக்டான மருத்துவரை பார்த்து சரியான முறையில் ஃபாலோ பண்ணான்னா இயற்கை முறையில் இவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை மூலமாக இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. பிரிந்த உறவுகள் ஒன்றிணைவதற்கான சூழ்நிலையெல்லாம் நம்மளுடைய மேசராசிக்கு இருக்குது. திருமணம் சார்ந்த விஷயங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர்லேருந்து நவம்பருக்கு அப்புறம் ப்ராசஸ் சக்ஸஸ் ஆகும். ஓ அப்படியா? கண்டிப்பாக. இப்போ இந்த வருஷத்துக்குள்ள எல்லார் வீட்லேயும் கெட்டி மேலே சத்தம் கொட்டும் அப்படின்றது சந்தேகமே இல்லை. ஸோ மேஷ ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிப்பான செய்திகளாக சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி எல்லாருக்கும் ஒரு சிறப்பான குரு பயிற்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை.